ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். நாங்கள் இப்போ 2024 29th தான் கிளம்பிட்டுருக்குறோம் கைஸ். இது ஒரு லாங் ஜேர்னி. தூத்துக்குடி டு சென்னை போயிட்டுருக்குறோம். ஸோ நாங்கள் வழியில் எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த விலாகில் கவர் ஆகிருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் ஆகிருச்சு காரு. இந்த ட்ரிப்பு நாங்கள் ஹாஃப்வேலி லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் மிஸ்ஸிங். மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் கவர் ஆகிட்டாங்க கைஸ். காரில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால சைடில் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் டோல்கேட் கிட்ட. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய பிளேஸு திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல். ஸோ ஜம்புகேஸ்வரர் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இது பஞ்சபூத ஸ்தலத்தில் நீரோட சம்மந்தப்பட்ட ஒரு கோவில். ஆக்சுவலி 5ல் 4 ஸ்தலம் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று காஞ்சிபுரம் மட்டும்தான் கைஸ் பெண்டிங்கு. காரை பார்க் பண்ணிவிட்டு போகலாம் கைஸ். 2024 உங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை மாதிரி ஒரு ஒஸ்ட்டான வருஷம் இனிமேல் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இப்படி கோயிலாக போயிட்டுருக்குறோம். அங்கே கைஸ் உள்ளே போகலாம். கைஸ் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. செம்ம ஒர்த்தான பிளேஸு. கருவறைக்குள்ளே வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம். ஆந்தி வேலை உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய சையத் ஸ்வீட்ஸில் முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுறது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கடை எப்படி இருக்குன்னு. முட்டை மிட்டாய் மட்டும் இல்லாமல் இவங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க கடைக்குள்ளே. ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லாலிபப் இருக்குது, நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் கடையில் இருக்குது. டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நாங்கள் முட்டை மிட்டாய் வாங்கிட்டு அப்புறம் சாக்லேட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வாங்க இப்போ முட்டை மிட்டாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ட்ராவலில் தான் இருக்கிறோம். இருக்கும்போதே அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அதனால தான் இப்போ பேக் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் அது சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஃபீல் வந்தது. இதோட ரேட் வந்து 150 1/4 kg. இப்போ சென்னைக்கு சிஸ்டரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே மெரினா பீச் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நைட் ஆயிடுச்சு. அதனால் லைட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறோம். சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி இருந்தது. இல்லைன்னா இந்த ரூட்லாம் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் எங்களுக்கு. தங்கச்சிக்கு 6 months பேபி கையில் இருக்கிறா. அதனால் அவளால் வர முடியல.
ஸோ அவள் வராது கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செஞ்சோம் நாங்கள். மெரினா பீச் வந்து நான், தம்பி, பசங்க எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஏஷியாவிலேயே 2வது லார்ஜஸ்ட் பீச்சு, அதனாலவே இன்னும் பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. நம்ம பேஜ் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும், புது புது இடத்துக்கு போகிறது, அப்புறம் நிறைய ஃபுட் வெரைட்டி ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி இருந்த நம்மளை இந்த வருஷம் ஃபுல்லாகவே வச்சு செஞ்சிருச்சு. அதனாலவே இந்த வாட்டி நிறைய வீடியோஸ் போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்ப்ளோரரான நம்மளை எங்கே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆயிரோனோ அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. நிறைய அடிபட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும்தான், நம்ம ஃபேமிலி பார்க்கணும், இவ்வளோதான். இதே மைண்ட் செட்டோடு தான் 2025 நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு தேவை அப்படின்னு நினச்சி நிறைய பேரை யோசிச்சு வச்சுருந்துருப்போம், இவங்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்கெல்லாம் நமக்கும் முக்கியம் இல்லை, நம்மளும் அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்றது ஒரு ஸ்டேஜில் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி ஃபார்வர்டாகவே இருந்துட்டு போயிடலான்னு தோணிருச்சு. கைஸ் பீச்சுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 9 ஆயிடுச்சு. மார்னிங்கே சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் அமுது கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடையை பார்த்தோம். அப்படியே அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு காஃபி, டீ எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லோரும் கரெக்டாக காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே காஃபி ஆர்டர் பண்ணுற நானும் என் பொண்ணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன கொடுமை அப்படின்னா, காஃபி ரொம்ப சூப்பராக இருந்ததுதான். அது எவ்வளோ நல்லா இருந்ததோ அதே அளவுக்கு டீ ரொம்ப மொக்கையாக இருந்தது கைஸ். இந்த வருஷம் நமக்கு என்ன அடி வாங்குறது புதுசாக அப்படின்னு டீயை குடிச்சிட்டு மனசு தேத்திட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். காஃபி வந்து ஒரிஜினல் கருப்பட்டியில் போட்டதாக சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் பசி வந்துருச்சு. ஸோ லஞ்சுக்காக ஆனந்த் பவனில் தான் நிப்பாட்டியிருந்தான் தம்பி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை முடிச்சுட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் தான் போக போகிறோம். ஸோ இங்கே லஞ்சு முடிச்சுட்டு நம்ம திருச்சி போகணும். கொஞ்சம் டைம் ஆகும், ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பணும். ட்ராவல்லே இருக்கிறதுனால பசி வந்துருச்சு, அதனால் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கமில் ஸ்டே. ஸோ நம்ம அங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரூமில் தான் ஸ்டே ஆகிருக்கிறோம். இப்போ எங்கே ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். அம்மா ஆல்ரெடி பார்த்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல்லே இருந்ததுனால அம்மாவுக்கு அதுக்கு மேலே நடக்க முடியல. ஸோ தம்பி துணைக்கு இருந்தான். நான், என் பையன், பொண்ணு, அப்பா எல்லாருமே ஆட்டோவில் அப்படியே ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ரூமில் இருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போது ரைஸ் ஹோட்டலில் இருந்து கோவிலுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கோயிலுக்கு யாராவது புதுசாக போகிறீங்கன்னா தெற்கு கோபுர வாசல் வழியாக போங்க, அதுதான் ரொம்ப பக்கம். ஏன்னா தெரியாமல் நார்த்லவே சில பேர் இறக்கி விட்டுருவாங்க, அதுலேருந்து உள்ளே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால் யாராச்சும் புதுசாக போகிறவங்க தெற்கு கோபுர வாசல்னு சொல்லியே நீங்கள் இறங்கிக்கோங்க. ஸோ மெயின் கோபுரத்துக்கு வந்துட்டோம். அங்கே போனது மார்கழி மாதம். ஸோ 8:30 வரைக்குமே நட திறக்கவே இல்லை. வரை பல்லக்கில் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா அதிகபட்ச கூட்டமாக இருந்தது. நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு பிளான் இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருந்த இடம்தான் கரிகால சோழன் கட்டிய கல்லணை. கல்லணையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சைக்கிளிங் போகிறவங்க போனாங்க, வாக்கிங் போகிறவங்க போனாங்க. அந்த இடமே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. இன்னும் பார்க்க ஆசையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது கல்லணை. திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கல்லணையை ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி பர்த்டே 31. இந்த இயரை அனுப்புகிற விதமாகவும் நியூ இயரை வெல்கம் பண்ணுறதாகவும் அவனுக்கு பர்த்டே எல்லாமே சேர்த்து ஒரே டைம் கேக் வெட்டிட்டோம். லெட்ஸ் ஹோப் வரக்கூடிய 2025 நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ சந்தோஷமாக இந்த வருஷத்தை வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டோம். சேனலில் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். 2025 எல்லாருக்கும் அவங்க நினச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் vlog பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.